நான் மட்டும்தான் உம்ரா போகிற மாதிரி இருக்கு. ஏர்போர்ட்டில் வந்தோடனே யாருமே இந்த ட்ரெஸ்ஸில் இல்லையா? எப்படி உள்ளே போனோன்னே இருப்பாங்க அவ்வளோ என்ன. எல்லோரும் இறக்கி விட்டேன். இது என் தங்கச்சி லூசு பக்கத்தில் உட்காந்துருக்கு. அசாஃபுல்லா மன்னிச்சிடலாம். ஏய் எனக்கு பாவத்தை சம்பாரிச்சு கொடுக்கறதே வந்திருக்கியா நீ? ஸோ கைஸ் ஏர்போர்ட்ல இருக்கோம். இன்ஷால்லா போயிட்டு வரோம். ஒன்று முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறோம். ஆஃப் பண்ண போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து எடுப்போம்ல. ஒன்று முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறோம். இப்போ ஏர்போர்ட்ல இருக்கோம். அடுத்து உள்ளே போய் உட்காந்து எடுக்கிறோம். ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். கைஃபாலக் கைஃபாலக். பேபி என்ன அடையாளம் தெரியுதா? தெரியுதா? இசல் 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 ஜித்தா ஜித்தா 6:15 கேட் 8. ஷார்ஜா டியூட்டி ஃப்ரீ. ஸோ ஒரு வழியாக போர்டிங்லாம் முடிச்சுட்டு லக்கேஜ்லாம் போட்டாச்சு. இங்கே உள்ள வந்திருக்கோம். இஃப்தாருக்கு ஏதாச்சும் இப்போவே வாங்கிட்டு போய் அப்புறம் ஃப்ளைட்டில் கரெக்டாக நம்ம இஃப்தார் பண்ணணும். ஸோ இப்போவே ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். Shana baby, my angel. See baby airplane. Have you seen airplane? Have you been on an airplane? Let's go today. Let's go today. Huh, Shana? Let's go today. ஸோ இஃப்தாருக்கு ஃபுட்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம், போயிட்டே இருக்கோம். தென் எப்படி போக போகுது இந்த ஃப்ளைட்டுன்னு தெரியல. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் பேபி இன் அவர் ஃபேமிலி. இவ்வளோ யங் ஏஜில் ஃப்ளைட்டில் போகிறதோ சரி, ஃபர்ஸ்ட் பேபி டு பர்ஃபார்ம் உம்ரா, தென் ஃபர்ஸ்ட் பேபி டு ஹாவ் அன் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஸ்ட்ரோலர் அங்கே கொடுத்துட்டு தென் என்ட்ரு ஆகும்போதே வந்து ஒரு இஃப்தார் மீல் கொடுத்தாங்க, ஈச் பேசஞ்சர் ஒன்னு. ஸோ இந்த ட்ராவல் வந்து சூப்பர் ஸ்பெஷலாக இருக்க போது. லெட்ஸ் see how it goes. Then take off ஆனதுக்கப்புறம் baby was quiet and playing, so it was going well at the beginning. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி போயிட்டுருக்கோம். நாங்கள் அங்கேயே கீழே அசர் மகரிப் தொழுவணும் அப்படின்னு நினச்சோம். பட் அங்கே லேட் ஆனதுனால முடியல. ஸோ இப்போ ஃப்ளைட்டில் தொழுது முடிச்சிட்டோம். இப்போது ஆக்சுவலாக இஃப்தார் டைம் ஆயிடுச்சு. பேபி நல்ல வேலை தூங்கிருச்சு இல்லை. ஸோ இவங்க ஃப்ளைட்டில் வரும்போது என்ன கொடுத்தாங்கன்னு நான் காமிக்கிறேன். நாங்கள் ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் எதுவும் மீல் தரமாட்டாங்கன்னு நினச்சோம். பட் இந்த இது கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். ஸோ ஃபாஸ்டிங்னால ரமதான் முபாரக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளைனாஸில் நாங்கள் சரி கொஞ்சம் நிறையா இருக்குன்னு பார்த்தோம். பட் நல்ல வேலை நாங்களும் வாங்கியிருக்கோம்னு நினச்சோம். அப்புறம் தான் இது வந்து ஒரு லெபன் மாதிரி, அப்புறம் வாட்டர், டேட்ஸ் இருக்குது, டேட்ஸ் பிஸ்கெட் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு டோனட், ஸ்ட்ராபெரி டோனட். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நாங்கள் வந்து இந்த இது வாங்கிட்டே வந்துட்டோம். ஃப்ளைட்டில் மீல் இருக்குமா என்ன, அது காஸ்ட்லியாக இருக்கும்ல. ஸோ அதனால் நாங்கள் இது பட்டர் சிக்கன் வித் ரைஸ் நல்லாக்கல. நல்ல வேலை பேபி தூங்கிட்டுருக்கு. தூங்குறது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வேலை முழிச்சிருந்துச்சுன்னா என்ன எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்போம்னு தெரியல. ஒருத்தவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சாப்பிட்ருக்கணும். எப்படி இருக்கு? இது முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்துச்சு. பட்டர் சிக்கன் அண்ட் ரைஸ் வர்த்தாக இருந்துச்சு. அடுத்து வாட்ஸ் திஸ்? என்னது? ஷவர்மா இல்லை, சிக்கன் பரோட்டா ரோல் ஆகுது. சிக்கன் பரோட்டா என்னமோ வாங்கினோமே, இன்னும் வருமா? சரிங்க, இன்னும் நிறைய டிஷ் வச்சுருக்காங்க. நம்ம ஐ திங்க் 3.5 மணி நேரம் ஃப்ளைட்டு. பரோட்டா சாண்ட்விச் ஓகே, அது ஃபுல்லாக சாப்பிட்டே போய்டும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணக்கூடாது, நம்ம திக்கர் பண்ணணும். அண்ட் மீகார் பாயிண்ட் வரும். That's when we have to make the niya again, inshallah. Okay, let's see him eating. எனக்கு கிடைக்குமா? சப்பூர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அவங்களே சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நம்மளே ஃபுல்லாக சாப்பிட்ருவோமா நல்லா இல்லைன்னு சொல்லி.
நைஸ். ஆக்சுவலாக எல்லாருமே இஃப்தார் பண்ணிட்டோம். பட் ஆனால் இப்போ தான் இஃப்தார் டைம்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க வெளியே. இது அசான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கேன். தெரியாமல் தானே. ஸோ இன்ஷால்லா அல்லா மன்னிச்சிருவான். ஸோ நம்ம അടുത്ത ഡിഷ് ദുബായിലെ സമയം നോക്കിയിട്ട് എല്ലാവരും നമ്മൾ ഇവിടെ കഴിച്ചു. എല്ലാവരും ஆக்சுவலாக இஃப்தார் வந்து நாங்கள் துபாயில் இருக்க டைம்லேயே 6:37 அந்த டைமில் இருக்குது இஃப்தார். நாங்களும் அந்த டைமில் நினச்சிட்டு அப்போவே சாப்பிட்டுட்டோம். ஆனால் இப்போ மணி 7 ஆகுது. ஆக்சுவலாக ஹைட்டில் இருக்கும்போது மாறும் போல் டைம்னு. இங்கே வரைக்கும் எப்படி சாப்பிட்டுட்ருக்கேன்னு கவலையே படாமல். புர்ஜ் கலிஃபாவில் டாப்லேயே வந்து இஃப்தார் டைம் கொஞ்சம் மாறும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் எல்லோரும் முழிக்கிறாங்க. இப்போ தான் நான் ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் சாப்பிட்டு ஹாஃப் வேல போய்கிட்டு இருக்கா. அதனால் நம்ம மட்டும் இல்லை, எல்லோரும் சாப்பிட்டாங்க. அது ஓகே, தெரியாமல் தானே. இட்ஸ் ஓகே. ஸோ எல்லாம் மன்னிச்சிருவான். இப்படி ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி அனௌன்ஸ் பண்ணுவாங்க தெரியும். பட் அப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லைக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ 6:37 தான் ஆக்சுவலி நம்ம இஃப்தார் டைம். 6:40 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். நான் சொன்னேன் மேபி அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி எப்படியும் டைம் ஆகிடுச்சுல நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டோம். இப்போ பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து 6:55 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இஃப்தார் டைம். பிகாஸ் சன்செட் லேட்டாக தானே இது தெரியாமல் போச்சு. இட்ஸ் ஓகே, எல்லாம் மன்னிச்சிடுவாங்க. இங்கே முன்னாடி இருக்கவங்க கூட ஏரோஸ்டஸ்ட்டை ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், கேட்டவங்களுக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. தெரிஞ்சிருக்கோன்னு நினச்சோம். அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்க. இட்ஸ் ஓகே, நாங்களே இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் எங்களுக்கே இருக்குது, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே, அதான் அல்ஹம்துலில்லாஹ் வாட்எவர். கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு எழுதிருக்கு. இங்கே ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. सुनो कहाँ आ गए बेबी? हम कहाँ है? हम क्लाउड्स के ऊपर आ गए बेबी. देखो क्लाउड्स है ना वो. वाह, कितना मस्त है ना, कितना अच्छा दिख रहा है ना. हाँ बेबी, see baby, see this is the wing of the airplane. That's the sky and that's the cloud. You see it? You are seeing it for the first time. How does it feel? ஆக்சுவலாக ஒரு நல்ல மெஸ்ஸப் ஆச்சு. இப்போது இந்த மாதிரி நாங்கள் இஃப்தார் பண்ணிட்டோம். பேபி இஃப்தார் பண்ணோம்ல, நல்லதா பனானா எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த பனானாலாம் வந்து இப்போ ஸ்மாஷ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி இங்கே இருங்க இதுதான் கிரைண்ட் பண்ணி இப்போ பேபி கொடுத்துருக்கோம். இது தன்சல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்களே, அவங்கள வந்து ப்ளீஸ் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், வேறு சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அங்கே உட்கார வச்சுருக்காங்க. நான் ஃபுல்லாக வாக்கிங்லாம் போய் இங்கே ஒரு எல்லாம் லைட்லாம் ஆஃபாக இருக்குது. நம்ம இந்த லைட்டை போட்டு இங்கே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பேபியோட வாட்டர் பாட்டில். நான் ஆக்சுவலாக இங்கே தான் நிற்கிறோன்னு நினைக்கிறேன். இடமே இல்லை. இங்கே பாருங்க, ஃபுல்லாக இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க இந்த இடத்த. இப்போ தான் பேம்பர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு வழியாக இப்போ அமைதியாக இருக்குது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ளைட் விங்ஸோட லைட் இல்லை, அந்த கிராபோட லைட்டு. பார்த்தீங்களா? நோ கிரைங் பேபி. ஒரு வழியாக இறங்கி வந்துட்டோம்.
லேண்ட் ஆகிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஏசல் வந்து டேக் ஆஃப் அப்பையும் தூங்கிடுச்சு, லேண்ட் ஆகும்போதும் தூங்கிடுச்சு, விச் இஸ் அ குட் திங். பட் நடுவில் பண்ணிச்சு பாருங்கள் ஒரு அட்டகாசம்னா இந்த சென்ஸ் அழுவும், என்ன கொடுக்குறதுன்னு தெரியாது, அந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே எங்கேன்னு வாக்கிங் போனோம். அப்புறமா ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்குறது வரைக்கும் அந்த ஒரு அழுகை. அப்புறம் ஓகே நார்மல் ஆகிடுச்சு, நல்ல வேலை, ரொம்பலாம் சத்தாயிக்கல. ஓ மை காட், இந்த பேக்கு ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக ஏர்போர்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பேக்கேஜ் கிளைம் பண்ண போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ஆக்சுவலாக போன உம்ரா பண்ணப்போ இந்த இடத்துக்கு வந்து ஞாபகம்லாம் வருது. குட்டியா நம்ம லக்கேஜ் எங்கே? வேர் இஸ் அவர் லக்கேஜ்? ஓ இட்ஸ் ஹியர். டிக்கெட் இதோட ஸ்ட்ரோலர் எங்ககிட்ட ஆக்சுவலாக அங்கே ஃப்ளைட் ஏறும் போது வாசலில் வாங்கிட்டாங்க, இங்கே வந்து வச்சுருக்காங்க எல்லா ஸ்ட்ரோலரும். ஸோ வீல் கெட் இட் நவ். உடச்சு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியலையே. பேபி வா, ஸ்ட்ரோலர் இங்கே இருக்குது. செட் பண்ணியாச்சு ஸ்ட்ரோலரை, போகுமா? This is Jeddah Airport. Hey Tansel, let's go. இங்கே நிறைய பேர் ஏதோ வச்சு நிற்கிறாங்க. எடுத்துக்கோ தன்சில், அதை எடு. தன்சில் வாங்க. இதுவா ஈத் இன் சவுதி எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருந்தேன். நல்லா இருக்கு, லைக் என்ட்ரி. இது ஏதோ கொடுத்துருக்காங்க கார்டு, ஸ்கேன் பண்ணுங்க சம்திங், ஐ டோன்ட் நோ. ஈதில் நெக்ஸ்ட் டே அல்ஹம்துலில்லாஹ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுன்னு. அதனால் இங்கே உம்ரா பண்ண வரவங்களுக்கு எல்லா ஏர்போர்ட்டில் இருக்கவங்க பூ போடுறாங்க. பூ போட்டு அவங்களே க்ளீன் பண்ணுறாங்க. ஜித்தா ஏர்போர்ட்டோட மெயின் அக்வேரியம் இது, பெரிய அக்வேரியம். லைக் ஒரு பெரிய டூம் மாதிரி அப்படி கீழே வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபைனலி வி ஹேவ் அரைவ்ட் அட் ஜித்தா ஏர்போர்ட். நெக்ஸ்ட் நம்ம அஜர்த் வருவார் பிக் பண்ண, ரமதான்னால ஏர்போர்ட்டில் பாடிட்டே போகிறாரு. ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு சென்டரில் ஈதுன்றதுனால இங்கே செலிப்ரேஷன் அப்படி பண்ணுறாங்க. நைஸ். இப்போது நீங்கள் உம்ரா பேக்கேஜ் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதில் ஒன்று வந்து கஸ்டமைசபிள், இன்னொன்று வந்து குரூப் பேக்கேஜ். ஸோ இந்த ரெண்டு பேக்கேஜ் வந்து என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1200 திர்ஹம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கஸ்டமைஸ்ன்னு சொன்னால் 3580, அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி, ஃப்ளைட் டிக்கெட் ஏற்ற மாதிரி ஓகே மாறுபடி 7000 வரைக்கும் வரும். இப்போ குரூப் பேக்கேஜில் வந்து என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்? குரூப் பேக்கேஜில் விசா வந்துடும், உணவு தமிழக உணவு வந்துடும், இமாம் இருப்பாங்க கூட, வழிகாட்டி இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜியாரத். இது இல்லாமல் அவங்க தாயிஃப் போகிறதா இருந்தாலும் நம்ம கூட்டு போவோம். அப்படி பார்த்தா இந்த ப்ரைவேட் இதில் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி வர
வராங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஹோட்டலோ இல்லை இந்த இது அந்த மாதிரி அவங்க கேட்குற மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் மாறும். கண்டிப்பாக. சேம் பேக்கேஜ் உங்களுக்கு பிரான்ச் இந்தியாவிலே இருக்குது. இந்தியாவிலே இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து யாராச்சும் மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் கூட்டு இதே பேக்கேஜ் திருச்சிலேருந்து இருக்குது, சென்னையிலேருந்து இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் வந்து உம்ரா சர்வீஸ் அண்ட் ஹஜ் சர்வீஸ் வேணும் அப்படின்னா கிபி டிராவல்ஸ்லேருந்து முகமது சாதிக் அஜரத்தை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸும் குரூப் பேக்கேஜாக இருந்தாலும் ரெண்டுமே பண்ணி கொடுத்துருவாங்க.